இன்று பரந்தூர் தொடர்பாக விஜய் எடுக்கப் போகின்ற முடிவு என்ன என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே விஜயினுடைய நிலைப்பாடு பரந்தூர் தொடர்பாக எவ்வாறு இருக்கும், முழுவதுமாக விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு முடிவாக இந்த திட்டத்தை அவர் எதிர்ப்பாரா, அல்லது விவசாயிகள் நலன் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அணுகப் போகின்றாரா என்பதற்கான எதிர்பார்ப்போடு கட்சிகள் காத்திருக்கின்றன. அதே நேரம் தற்பொழுது விஜய் பரந்தூர் பகுதியை நெருங்கி இருக்கின்றார். அந்த பசுமையான பரப்பளவை பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் வயல் இருக்கின்றது, மற்றொரு பக்கம் நீர்நிலைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்து செல்லக்கூடிய விஜய் இதன் பிறகு என்ன பேச போகின்றார், அந்த மக்களிடம் என்ன கருத்துக்களை கூறப் போகின்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜய் இந்த பகுதியில் வரும்பொழுதே அடிக்கடி தன்னுடைய கார் கண்ணாடியை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை பார்க்கின்றதையும் நீர்நிலைகளை பார்ப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அங்கு காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்துதான் இந்த பகுதி ஒரு பசுமையான பகுதியாக இருக்கின்றது என்று விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அவரே அனைத்தையும் பார்த்தபடி வந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தேர்தல் பிரச்சார வாகனத்திலேயே விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சென்னை மாநகரில் இருந்து வெளியில் வந்து சுங்குவார் பகுதியெல்லாம் கடந்து தற்பொழுது திருமண மண்டபத்தை நெருங்கி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உற்சாகத்தோடு அவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜய் வரக்கூடிய அந்த சாலைகளில், கிராமங்களுடைய அந்த கடை வீதிகளில் ஏராளமான பெண்கள் திரண்டு நின்று விஜயை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்ததையும், விஜய் மகிழ்ச்சியோடு அவர்களை நோக்கி பதிலுக்கு பதிலாக அவரும் கையசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழியாக செல்லக்கூடிய நகர பேருந்துகள் கூட விஜயினுடைய வாகனம் வருகின்றது, அதில் விஜய் அமர்ந்திருக்கின்றார் என்பதை பார்த்தவுடன் அந்த பேருந்தை ஓரங்கட்டி நிறுத்தியிருந்தார்கள். அதன் பிறகு பேருந்தில் இருந்த ஓட்டுநர், நடத்துனர், பயணிகள் என்ற அனைவரும் விஜயை பார்த்து கையசைத்தார்கள். அதன் பிறகு விஜய் அந்த பேருந்தில் இருந்த பயணிகளை பார்த்து கையசைத்தார். ஒரு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் விஜய் வந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்ற பொழுது விஜய் ஒரு உற்சாகத்தோடு அந்த மாநாட்டு மேடையிலே பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய அந்த 45 நிமிடங்களுக்கு மேலாக அந்த உரை இருந்தது. அப்பொழுது உற்சாகத்தோடு பேசியிருந்தார் விஜய். அதே போன்ற உற்சாகத்தோடையே தற்போது வருகின்றார். விஜய் கேரவானில் நின்று பேசக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சார வாகனத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு தனக்கு முன்பாக 3 பக்கமும் சூழ்ந்து நிற்கக்கூடிய போராட்டக்காரர்களிடம் இருந்து தன்னுடைய அந்த கருத்துக்களை அவர் பெற இருக்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய கருத்துக்களையும், தன்னுடைய நிலைப்பாடு என்ன, வாக்குறுதி என்ன என்பதையும் அவர் கூற இருக்கின்றார். விஜய் தன்னுடைய கார் கண்ணாடியை இறக்கி, அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தினுடைய கண்ணாடியை இறக்கி அந்த வழியாக செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு கையசைத்து நன்றி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். விஜயின் பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. 13 கிராமத்தின் மக்களும் தற்பொழுது அங்கு திரண்டு நிற்கின்றார்கள். விஜயை வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருந்தாலும் கூட திருமண மண்டப வளாகத்திற்குள்ளே ஊர் பகுதி மக்கள் மட்டும் இருக்க வேண்டும், யாரெல்லாம் பாதிக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தீவிரமான முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மாநாட்டுக்கு பிறகு விஜய் ஒரு வெளிப்படையாக ஊர்களுக்கு சென்று பொதுமக்களை சந்திப்பது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்பின் பொழுது விஜயினுடைய பனையூர் அலுவலகம் சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். விஜய் நேரடியாக களத்திற்கு செல்லவில்லையா என்று கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தேவைப்படும் பொழுது தானும் வெளியில் செல்லுவேன், வெளியில் செல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதை அந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே தற்பொழுது விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். முழுவதுமாக ஒரு அரசியல் தலைவரை போன்ற அந்த முழுவதுமான ஒரு கட்டமைப்போடு விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் இந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தில் செல்லும் பொழுது ஆங்காங்கு கண்ணாடி இறக்கி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்து தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்களோ அதே போன்று ஒரு தேர்ந்த அரசியல் தலைவரை போன்று விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் நாம் அவற்றை முழுவதுமாக பார்த்து வருகின்றோம்.